அரசியல் பேசி வரும் நமது சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு மதிவணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். திமுக கூட்டணி கட்சிகள் தொடர்ச்சியாக அதிகமான இடங்களில் போட்டியிடணும் அப்படின்ற விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. சிபிஎம், விசிகா எல்லாரும் வரிசையாக குரல் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? சார், ஒவ்வொருத்தர் கட்சி நடத்துகிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணங்கள் இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன்னே, 4 பேருக்கு ஒரு குடும்பத்தில் 40 கருத்து இருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும், ஒரு எண்ணங்கள் இருக்கும். அந்த எண்ணங்களை முதலமைச்சர்கிட்ட சொல்லும்போது முதலமைச்சர் அது சம்பந்தமாக முடிவெடுப்பார். அதுக்கான நேரங்கள் இருக்குது. இப்போ அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணன் திருமாவளவன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தெளிவாக சொல்லியிருக்காரு. திமுகவிலேருந்து ஒரு கட்சியும் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மேலே என்ன பதில் வேணும்? பட் மதிமுக வெளியே போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா பாஜக சொல்லிட்டு இருக்காங்க. செப்டம்பர் மாதம் இல்லை, எனக்கு ஜோசியம் பார்க்குற நம்பிக்கை இல்லை. யாராவது ஜோசியம் பார்த்து சொன்னால் அதுக்கு நான் பதில் சொல்ல தயாராக இல்லை. மத்திய இணையமைச்சர் எல்முருகன் சொல்லியிருக்காரு, நயினா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. ஒருவேளை ஒரு ஜோசியம் பார்க்குற வேலை வேணால் ஆரம்பிச்சிருக்கலாம். அது அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கலாம். வைகோ அதிருப்தியில் இருக்காரு, வெளியேற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத. இல்லை, நீங்கள் இந்த கேள்வி எப்படி கேட்டாலும் சரி, பதில் இதுதான். ஒவ்வொருத்தருக்கும் ஜோசியத்துக்கும் கற்பனைக்கும் என்னால் பதில் சொல்ல முடியாது. தெளிவாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி திரும்ப 2017 மக்கள் சார்பாக மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி. 19 தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி இல்லை, 17 உருவாக்கப்பட்ட கூட்டணி. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 14 தேர்தலில் தொடர்ச்சியாக வெற்றி பெறுற கூட்டணி. 100% வெற்றி, அது ரொம்ப முக்கியம். 100% வெற்றியோட நம்ம கூட்டணி இருக்குது. அதனால் இந்த கூட்டணிக்கு ஒரு கொள்கை இருக்குது. ஸோ கொள்கை தான் இங்கே நிற்குதே தவிர மற்றவங்க சொல்கிற மாதிரி தேர்தல் கூட்டணி என்ற இந்த கட்சி கிடையாது, இந்த கூட்டணி கிடையாது. கொள்கை சார்ந்த கூட்டணி, மதசார்பற்ற கூட்டணி. ஸோ அதனால் தெளிவாக இருக்கலாம். ஜோசியம் பார்க்குறவங்களுக்கு இப்படி தான் சொன்னாங்க, தலைவர் முதலமைச்சராக கூட ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லி. அவங்க ஜோசியம் பலிக்காமல் தான் போச்சு. திரும்பவும் அதே தான் நடக்கும். பாஜக, அதிமுக அங்கம் வகிக்கக்கூடிய என்டிஏக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னன்னா கூட்டணி ஆட்சி 2026 நாங்கள் வெற்றி பெற்ற கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதை நோக்கி நகர போதா அல்லது அதை அமல்படுத்தப்படாதா அப்படிங்கிறத அவங்க தான் விளக்கணும். அது ஒரு பக்கம் என்டிஏ சப்ஜெக்ட். இப்போ இந்த பக்கம் இந்தியா கூட்டணிக்கு வரேன், திமுகவோட இந்தியா கூட்டணிக்கு வரேன். இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா விசிகாக்கு அந்த எண்ணம் இருக்குது. காங்கிரஸ் வெளிப்படையாக பல நேரங்கள் அதை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இடதுசாரிகளும் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் அதிகப்படுத்தணும்னு கேட்குறாங்க. ஸோ அதிகமான சீட்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது அப்படிங்கிறது அது மறைமுகமாக ஒரு கூட்டணி ஆட்சிக்கு நீங்கள் 118ங்கிறது திமுக தனிப்பட்ட முறையில் வேணும். அது இருந்தால் தான் உங்களால் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக ஆக முடியாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்த கூட்டணி கட்சியிலே உங்கள்கிட்ட கேட்குறாங்களா, அதை நீங்கள் கொடுப்பீங்களா? அப்போ அதுவும் இதுக்குள்ளேயும் ஒரு மறைமுகமாக கூட்டணி ஆட்சி நோக்கி ஒரு அழுத்தங்கள் இருக்கா? இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது நான் திரும்பவும் சொல்ல ஆசைப்படுறது ஆட்சிக்காகவோ அதிகாரத்துக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி இல்லை, மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி. அதனால் இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மக்கள் நலன் தான் முக்கியமாக இருக்கும், மாநில உரிமை முக்கியமாக இருக்கும். மதவாத சக்திகள் கிட்ட இருந்து நம்ம இந்த மாநிலத்தை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய பொறுப்பு. நீங்கள் அதை யாருமே கடந்து போயிட முடியாது. நீங்கள் அதிமுக பிஜேபி ஆட்சின்றது நேரடியாக என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஆட்சி தான். ஏன்னா அதுக்கு தான் முதல் சுற்றில் நான் சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த இந்த 140 கோடி மக்களுக்கும் துரோகம் பண்ண 2 கட்சி சேர்ந்து ஒரு தேர்தல் சந்திக்குது. ஸோ இவங்களுடைய அதிகாரம் எந்த வேகத்தில் அந்த அதிகார பசி இருக்கும் பிஜேபிக்குன்றது தன்னோட சேர்ந்த எல்லா கட்சிகளும் அதை அழித்து தான் வந்திருக்கு. எல்லா மாநிலங்கள்லேயுமே தனியாக இந்த கட்சி வளர்ந்தது கிடையாது. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட்டணி தெளிவாக இருக்குது. அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதுக்கான முடிவு எல்லாத்தையும் முதலமைச்சர் நேரம் பார்த்து சரியான முடிவு எடுப்பார். அதில் எந்த சந்தேகமே வேண்டாம் நமக்கு. இப்போ திமுக ஆட்சிக்கு எதிரான மக்கள் அதிருப்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்குறீங்க கிரவுண்டில்? அப்படின்னா ஓகே, அரசியல் செய்தி தொடர்பாளர் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினச்சேன். ஆன்டி இன்கம்பன்சினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும்னு நினச்சேன். அப்படின்னு என்ன நீங்கள் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தால் எப்படி வெற்றி வரும்னு கேட்குறேன். நான் முதல்லேருந்து அதை தான் கேட்குறேன். வெற்றி தரமாட்டாங்க சார். அது பொய்யா கட்டமைக்கப்படுற ஒரு விஷயம். நீங்கள் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, என்ன ஆன்டி இன்கம்பன்சி எந்த அடிப்படையில் வரும்னு சொல்லுங்கள். நேரடியாக 1,30,00,000 பேர் விடியல் பயண திட்டத்தை பயன்படுறாங்க. சரிங்களா? காலை சிற்றுண்டி திட்டத்தை ஒரு 17 லட்சம் குழந்தைகள் பயன்படுறாங்க. புதுமை பெண் திட்டத்தை, அதே மாதிரி நான் முதல்வன் திட்டத்தையும், தமிழ் புதல்வன் திட்டத்தையும். இப்போ நான் முதல்வன் திட்டத்தெல்லாம் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறது எவ்வளோ பெரிய கஷ்டன்றது தெரியும். அதுக்கு ஃபண்டு நம்ம கொடுத்து, கோச்சிங் நம்ம கொடுத்து நம்ம உருவாக்கியிருக்கோம்.
நான் முதல்வன் திட்டத்தில் இந்த முறை வந்து 58 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 1 2 விளையாட்டு விஷயம்லாம் கிடையாது. ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் போய் படிக்கணும்னா எத்தனை லட்சம் செலவாகும்னு எல்லாருக்கும் தெரியும். இது இந்தியாவில் எங்கே இருக்குது இந்த மாதிரியான ஸ்கீம்? இங்கே உயர்கல்வியோட ரேஷியோ இன்னைக்கு உயர்ந்திருக்கு. கல்விக்கு வர ரேஷியோ உயர்ந்திருக்கு. 34% உயர்ந்திருக்கு. சரிங்களா? இப்படி எல்லா திட்டங்களும் மக்கள்கிட்ட நேரடியாக இருக்குது சார். நேரடியாக இருக்கிற ஒரு திட்டத்தை வந்து நீங்கள் எப்படி இவங்க சொல்கிற மாதிரி ஏதோ ஆன்டி இன்கம்பன்சின்றதெல்லாம் பேசுவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை சுத்தமாக கிடையாது. பட் ஆனால் வந்து இப்போ நீங்கள் திட்டங்கள் வந்து நிறைய செஞ்சுருக்கீங்க, இதெல்லாம் மக்களை போய் சேர்ந்துருக்கு, குறிப்பாக பெண்களை போய் சேர்ந்துருக்கு. ஸோ அவங்களாம் உங்களுக்கே வாக்களிச்சுப்பாங்கன்றதை நீங்கள் நம்புறீங்க. ஆனால் வந்து அந்த மக்கள் வந்து ரிசல்ட்டாக தானே சொல்லுது. இல்லை, மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து விஜய்க்கு நாங்கள் வந்து மாற்ற போகிறோம். மக்கள் வந்து பெண்கள் வந்து குறிப்பாக வந்து நாங்கள் விஜய்க்கு மாற்ற பார்க்குறோம், விஜய்க்கு வந்து வாக்களிக்க எந்த விஜய் அப்படிங்கிறத சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜயை வந்து மக்கள் சொல்கிறாங்க. நடிகர் விஜயா? நீங்கள் வர எல்லா நடிகர்களும் எம்ஜிஆர் ஆயிடணும்னா எப்படி சார் முடியும்? எம்ஜிஆருக்கு கூட திமுகன்ற ஒரு இயக்கம், மிகப்பெரிய இயக்கத்தில் அவர் எம்எல்ஏவாக இருக்கார், கட்சியோட பொருளாளராக இருக்கார், கட்சி அவர் பல முறை உருவாக்குது. அதுக்கப்புறம் தான் அவர் வெளியே போனார். ஜெயலலிதா அம்மையாருக்கும் அதே தான். நீங்கள் அவங்களும் அரசியல் களத்தில் இருந்து அதுக்கப்புறம் படிப்படியாக நீங்கள் எப்படி ஒரே நாளில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நடிந்த ஒரு படத்தில் நகைச்சா சொல்கிறாங்களே, நடித்தா நான் ஹீரோவாக தான் நடிப்பேன்ட்டு, அந்த மாதிரி பண்ணால் எப்படி? இல்லைப்பா, நீங்கள் உங்கள் கட்சி ஆஃபீஸு சார், எங்கள் கட்சி ஆஃபீஸ், உங்கள் கட்சி ஆஃபீஸ்லேயே பவுன்சர் இல்லாமல் உங்களால் வர முடியலையே. நீங்கள் பப்ளிக்கில் அப்புறம் எப்படி வருவீங்க? மக்கள் மனசில் நீங்கள் என்ன இடம் பிடிச்சி சார்? சினிமாக்காரங்கன்னா கூட்டம் வரதான் செய்யும். சரிங்களா? இப்போ வந்து அவங்களுக்கு சினிமாக்காரர்களுக்கு கூட்டம் வருங்கிறத நான் மறுக்கல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ விஜய் வந்து ஆட்சியை பிடிச்சிருவாரு, சிஎம் ஆயிடுவார் அப்படின்னு நான் சொல்லல. ஆனால் நீங்கள் அவரு அப்படிதான் நினைச்சீங்க. இல்லை, நான் சொல்றது என்னன்னா, இப்போ நீங்கள் சில ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன், இந்த ஸ்கீம்ஸ் பெண்களை போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்து அந்த ஸ்கீமை அனுபவிச்ச பெண்கள் எல்லாமே உங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் வந்து அந்த பெண் வாக்களிச்சிருப்பாங்கன்னு நினைக்கல சார். வாக்களிச்சிருக்காங்கன்றது நிதர்சனமான இல்லை. போன வருடம் தேர்தலில் 100% வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்கிறேன். என் கேள்வி முடிச்சு, நாடாளுமன்ற தேர்தலுடைய அரித்மெட்டிக் வேறு, சட்டமன்ற தேர்தல் அரித்மெட்டிக் வேறுங்கிறது அரசியல் விமர்சனம் உங்களுக்கு நல்லா தெரியும் நான் நினைக்கிறேன். சரிங்களா? அப்படி இருக்கும் அதை நீங்கள் கேல்குலேஷன் அப்படி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலே அப்போ வந்து பெரிய ஏமாற்றம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது நீங்கள் போட மாட்டேங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த கணக்கு இதில் போட மாட்டேங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, என் கேள்விக்கு வந்துடுறேன். இந்த ஸ்கீம்ஸில் பயனடைஞ்ச மக்களே வந்து விஜய்க்கு வாக்களிக்கிறேன்னு சொல்கிறாங்க. பப்ளிக்காக வந்து மக்கள்கிட்ட வந்து பப்ளிக் ஒப்பீனியன் போகும்போது பல இடங்களில் சொல்கிறாங்க. அப்படி இப்போ நான் அதே மாதிரி கேமரா எடுத்துன்னு மைக் எடுத்துன்னு எல்லாரும் திமுக தான் ஓட்டு போடுறாங்கிறது நான் வேணா காட்டுறேன் வீடியோவில். உங்களுக்கு ஒரு வீடியோ இருந்தால் எங்களுக்கு ஒரு வீடியோ இருக்காதா? இது என்ன இது இல்லைங்க. நீங்கள் கட்சிக்காரருங்க, நாங்கள் வந்து பத்திரிகையாளர் வந்து பலதரப்பட்ட மக்களை பார்ப்போம். சார், நீங்கள் ஒவ்வொருத்தருக்கு ஒரு நம்பிக்கை. அதாவது நான் சிலர் வந்து மனசு கஷ்டம் இருந்தால் நான் எம்ஜிஆர் அம்மையாரோட நிறுத்திட்டேன். தோல்வி பெற்ற நிறைய பேர் நான் சொல்லுவேன். பாக்யராஜுக்கு இல்லாத கூட்டமா? அதனால் நிறைய சொல்லுவேன். நடிகர் திலகத்துக்கு இல்லாததா? அதனால் வேண்டாம். அது வந்து நான் அவாய்ட் பண்ணுறேன்னா அவங்களெல்லாம் பெரியவங்க ஒதுங்கி நிற்கிறாங்க, அவங்க யாரையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டான்றதுக்காக நான் சொல்ல வரேன் இந்த விஷயத்த. அந்த மாதிரி இன்னொரு தேர்தலையே சந்திக்கல, மக்களையே சந்திக்கல, களத்துக்கு வரமாட்டீங்க, ரூமில் உட்காந்துக்கிட்டு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் அரசியல் பண்ணுவீங்க, ட்விட்டரில் அரசியல் பண்ணிடலாம். இங்கெல்லாம் ஜெயிக்க முடியாது சார். ட்விட்டரில் நீங்கள் வேணால் வந்து ஓட் போலிங் வைங்களேன், இவரோட இன்னொரு காமெடி நடிகரே பெரிய ஓட்டு வாங்கிடுவார். அதனால் அதுக்கு இதெல்லாம் டேலி ஆகாது. நீங்கள் அரசியல் களத்துக்கு வரணும். ஆனால் ஒரு நிமிஷம், நான் வந்து களத்துலேருந்து வந்த அரசியல்வாதி, எனக்கு கல அரசியல்னா என்னன்னு தெரியும். பிஎல்ஏனா என்ன, BL2னா என்ன, BLCனா என்னன்னு தெரியுமா? கிளைனா என்ன, வார்டுனா என்ன, நகரம்னா என்ன, பேரூராட்சினா ஊராட்சினா என்னன்னு தெரியுமா? முதல்ல ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, மாவட்டம், அணிகள், இதெல்லாம் எத்தனை தெரியும் உங்களுக்கு? எத்தனை பேர் நீங்கள் பார்த்துட்டீங்க? எவ்வளோ பொறுப்புகள் போடணும்னு தெரியுமா? எல்லாரையும் நீங்கள் போட்டாச்சா? அரசியல் ஒரு பெரிய கடல் மாதிரி சார். அதோட கட்டமைப்புன்ற தேர்தல் கட்டமைப்புன்றது இன்னும் அதை விட பெருசு. அதனால் சும்மா வெறும் திரை வெளிச்சம் இருக்குது நமக்கு, அந்த வெளிச்சத்தை வச்சு நம்ம இங்கே எதாவது பண்ண முடியும்னு நினச்சா அதை விட முட்டாள் தானே எதுவும் இருக்காது சார். ரைட், ஓகே. இப்போ வந்து அவர் ஒரு முட்டாள்தனமாக தான் செயல்படுறாரு அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிடுறீங்க. ஆனால் அவர் மீது ஆண்ட கட்சி அதிமுக, மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறாங்களே, அவர் வந்து கூட்டணிக்கு வரணும், கூட்டணி அவங்க அவநம்பிக்கையை அதை நான் அழைக்கிறாங்க. எப்படி வந்து அன்டெஸ்டட் வாக்கு வங்கி எப்படி அந்த அளவுக்கு நம்புறாங்க? அவங்க அப்படி நினைக்கலாம், அதுக்கு நான் பொறுப்பாக முடியாதுல்ல. இல்லை, நான் அரசியல் விமர்சகரா அந்த அவர் மீதான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்களுக்கு உங்களை ஆப்போனண்ட்டுக்கு எப்படி வருது, எதன் அடிப்படையில் வருதுங்கிறது நீங்கள் எப்படி கணிக்கிறீங்க? அது சார், பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அரசியல் கட்சியே இல்லை சார். அது வந்து ஒரு கார்ப்பரேட் நண்பர்களால் வளர்த்தெடுக்கிற பிற ஒரு பிள்ளை. அது அந்த குழந்தை அந்த கார்ப்பரேட் நண்பர்கள் சொல்கிறது செஞ்சுக்கிட்டு இருக்கு.
அவங்க ஒரு கட்டத்தில் ஒரு உலகத்தில் இருக்கிறாங்க. அந்த உலகத்தில் அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குதுன்னு அவங்க நம்புகிறாங்க. தமிழ்நாட்டில் அது நடக்காதுன்னு ஆணித்தரமாக சொல்கிறேன். இப்போ விஜய் போகக்கூடிய இடங்களில் திரளக்கூடிய கூட்டங்கள் அந்த விஷயங்கள்லாம் பார்த்து திமுக எந்த ஒரு நெருடலோ இந்த ஒரு இதுவோ இல்லை, சிக்கல் எதுவும் இல்லை. நான் தான் சொல்கிறேன்ல, நான் உதாரணம் சொல்லுவேன், வேண்டான்னு தவிர்க்க ஆசைப்படுறேன். இதை விட கூடாத கூட்டமா? ஓட்டாச்சா அதெல்லாம்? அந்த நம்பிக்கையில் இருக்கீங்க இதெல்லாம் ஓட்டு ஆகாது சார். கூட்டம் வேற, ஓட்டு வேற சார். பழைய வசனம் வேணா திரும்ப சொல்றீங்க, கூட்டம் சேர்த்ததெல்லாம் ஜெயிச்சது கிடையாது சார் வரலாறுல. கூட்டம் வேற, ஓட்டு வேற. ஆனால் இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லாத வாக்குறுதிகள் பலதை கொடுத்துட்டு இருக்காரு. குறிப்பாக இந்த புதிய காலேஜ் 20 திட்டம், சொல்லாத நான் முதல்வன் திட்டம், படிக்கக்கூடிய ஆண்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம், இதெல்லாம் சொல்லாத. இதெல்லாம் செய்யறதுக்கான காரணம் என்னன்னா வந்து இப்போ விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக அவரை நோக்கி நகர்றாங்க. ஸோ வந்து இப்போ சொல்லாத செய்யக்கூடிய இடத்துக்கு வந்து ஸ்டாலின் நெருக்கடி தள்ளப்படுறாரு. திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட தேதியை பாருங்க. தம்பி விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட தேதியும் பாருங்கள். தயவு செய்து ரெண்டுத்தையும் எப்படி இப்படிலாம் ஒப்பிட்டு பேசுகிறீங்கன்னு எனக்கே புரியல. நீங்கள் மூத்த பத்திரிகையாளர், நீங்களே இப்படி ஒப்பிட்டு பேசுனா தேதி வரையே கூட நான் பேச தயாராக இருக்கேன். அது வேற, இது வேற. நீங்கள் வளர்ச்சிக்கான சிந்திக்கிற ஒரு தலைவனையும் திரை கவர்ச்சியோட வர ஒரு நடிகனையும் எப்படி ஒப்பிட்டு பேசுறீங்க? இல்லை, இது குறித்து பத்திரிகைகள் எப்படி ஆய்வு செய்கிறாங்கன்னா, ஆய்வாளர்கள் எப்படி அந்த கருத்தை சொல்கிறாங்கன்னா, இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்ன வாக்குறுதி அவரை நிறைவேற்றலை. அவர் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை வந்து இந்த மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டண விஷயமா இருக்கட்டும், இன்னும் பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் செய்ய முடியல. செய்யாத புதுசாக செய்கிறதுக்குன்னா வந்து யங்ஸ்டர்ஸ் வாக்காளர்கள் அவங்க தான் அடுத்த வாக்காளராக மாறாங்க, அவங்கள டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அவர் அதெல்லாம் நோக்கி செய்கிறாரு. அப்படிங்கிற அவர் சொன்னதை விட்டுட்டு சொல்லாத செய்யறதுக்கான காரணம் இந்த மாதிரியான சில அரசியல் நெருக்கடி இருக்குது, விஜய் போன்ற நபர்களுடைய அரசியல் நெருக்கடி இருக்குது அப்படிங்கிறத. நீங்கள் இந்த சொன்னப்பட்ட வாக்குறுதி, சொல்லாத வாக்குறுதின்றதை நீங்கள் தயவு செஞ்சு பிரித்து பார்க்கணும். சொல்லப்பட்ட வாக்குறுதியோட பின்னாடி என்ன இருக்குன்னா நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது. நீங்கள் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 2021 அப்புறமே பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் சிக்கலாகுது. நிதி பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், வரி பகிர்ப்பது மிகப்பெரிய சிக்கலாகிட்டு இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற உரிமைகள் மொத்தம் அவங்க பறிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் இங்கே நிற்குது தவிர, நம்ம நினைக்கிற மாதிரி வந்து வளர்ச்சிக்கான திட்டங்கள் நம்ம எந்த இடத்துலையும் நிறுத்தலை. கொஞ்சம் நிதி நமக்கு சரியாயிட்டா எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றுவோம். எங்களுக்கு எங்கள் வாக்குறுதி எங்களுக்கு ஞாபகம் இருக்குது, நாங்கள் மறக்கவே இல்லையே. ஆனால் இருக்கிற காலகட்டத்தையும் நீங்கள் பார்க்கணும்ல. இப்போது எதிர்பாராத 2 மழை வெள்ளம் வருது, ஒன்றிய அரசு எங்கேயாவது ஒரு 100 ரூபாய் கொடுத்துருக்கோமா? அந்த ஒரு கேள்வி. அப்போ அந்த பிரச்சனையை நம்ம தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. கல்விக்கான நிதி கொடுக்க மறுக்குது, நம்ம தான் அதை கொடுத்து நடத்துகிறோம். ஸோ இந்த மாதிரியான நிதி பிரச்சனை சம்மந்தப்பட்டதான் நீங்கள் சொல்கிற பழைய ஓய்வு திட்டம், மாதத்துக்கு ஒரு மின் கட்டணம், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இது எல்லாம் செய்யணுன்ற எண்ணம் முழுசாக இருக்குது. நீங்கள் உதயமின் திட்டத்தை நம்ம பேசும்போது நான் சொல்லியிருந்தேன், உதயமின் திட்டத்தில் சொல்லப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கா? உங்களுக்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திட்ட இருந்த கடனை நாங்கள் தீர்த்துருவோன்னு சொன்னாங்க. ₹1 2 ரூபா 48,500 கோடி ரூபாய் செஞ்சுதா ஒன்றிய அரசு? ஆனால் போய் வேகமாக கையெழுத்து போட்டது யாரு? இந்த எடப்பாடி பழனிசாமி தான். ஆனால் நீங்கள் அந்த திட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற வழியை நம்ம சிந்திக்கணும். ஆனால் அது நிர்வாகம் மொத்தமாக நீங்கள் சொல்கிற அத்தனை குற்றச்சாட்டும் நிதி சம்மந்தப்பட்டு இருக்கிறதுன்றதை நம்ம மறக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன். மின்சாரம் சார்ந்து நீங்கள் ஒரு விஷயம் சொன்னதால எனக்கு அதில் ஒரு சந்தேகம். இப்போ வந்து மின்சாரத்துறையில் பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கு, அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி வந்து மிகப்பெரிய ஊழல் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அவர் ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம், அவர் முதல்வர் ஆனதுக்கப்புறம் அவர் மீது நடவடிக்கை எடுத்தது என்ன, அவங்க கிட்ட இந்த ஊழல் பணத்தை எவ்வளோ பறிமுதல் செஞ்சார், என்ன பண்ணிரு, ஏன் அந்த விஷயம் வந்து ட்ரையாகவே இருக்குது, அதெல்லாம் புரியாதான் அப்படி இல்லாமல் இல்லை. நீங்கள் திரும்பவும் நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்குற கேள்வி வந்து நீங்கள் மூத்த பத்திரிகையாளர், அதாவது முன்னாள் அமைச்சர்கள் மேலே நம்ம நடவடிக்கை எடுக்கணும்னா ஊழல் தடுப்பு சட்டம் 84 பிரகாரம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஆளுநர் வந்து சார்ஜ்ஷீட் போடுறது கையெழுத்து போடணும். ரெய்டு பண்ண எந்த அமைச்சர் மேலேயும் சார்ஜ்ஷீட் போட முடியாமல் இருக்க காரணம் ஆளுநர். அதனால தான் அவங்க ஆளுநர் எதிர்த்து எந்த இடத்துலையுமே பேசுறது கிடையாது. ஆளுநர் வெளிநடப்பு செய்யறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி வெளிநடப்பு செய்கிறார். இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது சொல்கிறேன், நான் தனிப்பட்ட எதுவுமே எனக்கு இல்லை. நீங்கள் குட்கா முறைகேடு வழக்கு கூட நாம் உயர்நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டோம் எதிர்கட்சியாக இருக்கும்போது. அப்போ அந்த அடிப்படையில் அன்பழகன் அவர்கள் போட்ட வழக்கோட அடிப்படையில் உயர்நீதிமன்றம் சொல்லுச்சு அதை வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே பிரச்சனையாக பின்னாடி பார்த்தா உங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது இவங்க பிஜேபி மேலே சொல்கிறாங்கன்னா என்ன காரணத்தின் அடிப்படையில்ன்றதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும், புரிஞ்சுங்க. ஸோ இந்த எல்லா அமைச்சர்களும் நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் சொன்னோம், பாரத் டெண்டர் ஊழலிருந்து, வாக்கி டாக்கி ஊழலிருந்து, நிலக்கரி இறக்குமதி ஊழலிருந்து, எல்இடி முறைகேடு வழக்கிலிருந்து, அரிசி இறக்குமதி ஊழல் பண்ணதுலேருந்து எல்லாமே, கரூர் விஜயபாஸ்கர்லேருந்து, எம்ஆர் விஜயபாஸ்கர்லேருந்து, கேசி வீரமணிலேருந்து, தங்கமணிலேருந்து, வேலுமணிலேருந்து, எடப்பாடி பழனிசாமி உட்பட நான் சொல்கிறேன். ஸோ எல்லாருக்கும் பின்னாடி காப்பாற்றுறது பிஜேபி, பின்னாடி நிற்கிறது ஆர்.என். ரவி.
ஓகே. ஆனால் வந்து இப்போ ஆர்.என். ரவிக்கு எதிராக நீங்கள் அரசியலில் களம் காணும் போதும் சரி, இல்லை சட்ட ரீதியான போராட்டம் நீங்கள் நடத்தும் போதும் சரி, நீட் விஷயத்தில் அவர் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு. பிறகு வந்து ஆன்லைன் ரம்மிக்கு வந்து தடுக்க அவர் பிரச்சனை பண்ணுறாரு. இந்த மாதிரியான பல விஷயத்தை நீங்கள் குறிப்பிட்டீங்க. ஆனால் இந்த மாதிரியான முன்னாள் அமைச்சரோட ஊழல் விஷயத்தை அவர் ராஜேந்திர பாலாஜி வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் வரும்போது நாங்கள் சொல்லியிருக்கோம். தேதியோட நான் சொல்ல தயாராக இல்லை, அதை தான் சொல்கிறேன். இல்லை, நீங்கள் மக்கள் உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்குது ராஜேந்திர பாலாஜி மேலே வழக்கு எடுத்து, அப்போ நாங்கள் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு வந்திருக்கோம், இது சம்பந்தமா ஆளுநர் கோப்பில் கையெழுத்து போடாமல் இருக்காருன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இல்லை, நான் என்ன அடுத்த முறை ஹியரிங் வரதுக்குள்ள பதில் சொல்லணும்னு சொல்லி கோர்ட் கேட்டிருக்கு. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ராஜேந்திர பாலாஜி சொல்கிறீங்க. இல்லை அந்த வழக்கு வரும்போது இதை நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறேன். எந்த வழக்கில் நம்ம கோர்ட்டில் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லணும்ல, அதுக்காக நான் இதை சொல்லலை. நீங்கள் ஒரே ஒரு ராஜேந்திர பாலாஜி விஷயம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துச்சு, நீங்கள் அங்கே பேசுனீங்க, அதை நான் கவனிச்சேன், அது மாற்றம் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்ல மாதிரி எஸ்பி வேலுமணியோ தங்கமணியோ இல்லை எடப்பாடி பழனிசாமி இவங்க மீதான அந்த ஊழல் விஷயத்தை எந்த அளவுக்கு ஆளுநர் வந்து போற்றி பாதுகாக்கிறாங்கிற விஷயத்தை நீங்கள் பெரிய அளவில் நீட் விஷயத்துக்கு பேசுன மாதிரி பேசவே இல்லையே. அதுக்கு எதிராக ஒரு கையெழுத்து இயக்கமோ, அதுக்கு எதிராக ஒரு பெரிய விஷயமோ, அந்த மாதிரி அரசு விஷயத்தை செய்ய ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு தலைமுறைக்காக நம்ம உடனடியாக அவசரப்படலாம். இந்த பிள்ளைங்க எங்கே போயிட போகுது பார்த்துக்கலாம். கடுமையான நிதி நெருக்கடி இருக்குது, அதுக்கு காரணமானவங்களும் பக்கத்தில் தான் இருக்காங்க, யாராவது அப்படின்னு அவங்க போய் நடவடிக்கை எடுக்கல, கேட்டால் வந்து சரி பார்த்துக்கலாம் அப்படின்றதும் சொல்கிறீங்க. எப்படி பார்த்துக்கலான்னு தெரியல. பட் மக்கள் தான் நான் பார்த்துக்கலாம்னு சொல்கிறது நீங்கள் வந்து அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் பார்த்துக்கலான்றதோட மீனிங் என்னென்னா, இந்த வழக்கு உடனடியாக தேவை, தலைமுறைகள் சிந்திக்க வேண்டியது கல்வி, அதுதான் சொன்னேன். வேலை வாய்ப்பு, இப்போ நேரடியாக ஒரு 10 லட்சம் கோடி அந்நிய நேரடி முதலீடு இருக்கிறோம், 33 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறோன்னா இது உடனடி தேவை. நான் சொல்கிற மீனிங் என்னென்னா, உடனே தேவை, எழுந்து நிற்கணும், தண்ணி வேணும் அப்படின்ற உடனடி தேவை. அதுக்கு சம்மந்தமாக நம்ம பேசுகிறோம். இவங்களை வந்து பொறுமையாக கூட செய்யலாம், இன்றைக்கி செய்யலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதை இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யணும் விட முடியாது. அந்த மீனிங்ல நான் சொல்றேன். எதுக்காக இதெல்லாம் கேட்டேன் அப்படின்னா, இப்போ ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியாமல் பணம் பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை இதெல்லாம் பண்ணால் சரி கட்டினா பணம் கிடைக்குமே, அது மூலமாக சரி செஞ்சால் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றுறா ஸ்டாலின் அப்படின்ற அந்த கிரெடிட் அவர் கிடைக்குமே, அந்த பேர் கிடைக்குமே அவருக்கு, அதுக்காக சொல்லுவாங்க. அதாவது பத்திரிகையாளராக இருந்த உங்களுக்கு இவ்வளோ ஃபீலிங் இருக்குதுன்னா, ஒரு தனிப்பட்ட ஒரு திமுகவுடைய தொண்டனா எனக்கு எவ்வளோ இருக்கும் ஆசை. நான் சட்டன்றது பொறுமையாக தான் இருக்கும், அது பிரகாரம் தான் நம்ம நடக்க முடியும். எங்களுடைய விருப்பு வெறுப்புக்கு சட்டத்தை வளைக்க முடியாது. நம்ம நான் பிஜேபியா நமக்கு நினச்சா வளைச்சிக்கிறது, நினச்சா நீட்டி விடுறது, அந்த மாதிரி நம்ம செய்ய முடியாது. ஆனால் நம்ம சட்ட பிரகாரம் நடக்கிறோம். ஸோ நம்ம அதனால தான் டிவிஎஸ்சி போகுது, ரைட் பண்ணுறாங்க, டாக்குமெண்ட் எடுக்கிறாங்க, அதுக்கு அடுத்து மூவ் பண்ணோன்னா அங்கேருந்து அப்ரூவல் வரணும், அதான் பிரச்சனை. ஸோ அந்த அப்ரூவல் அங்கே நிற்கிது. அங்கே நிற்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், உடனடி தேவை, கல்வி மசோதா உடனே தேவை, உடனே கோர்ட்டுக்கு போகிறோம். ஸோ கல்வின்றது முக்கியம். நீங்கள் கல்வி மசோதா 2 வருஷம் தள்ளிப்பட முடியாது. எத்தனை காலேஜ் யூனிவர்சிட்டியில் நீங்கள் வேந்தர் இல்லாமல் காலேஜ் நடத்த முடியும், துணைவேந்தர் இல்லாமல் நடத்த முடியும்? ஸோ அது உடனடி தேவை. நீங்கள் ரெண்டுத்தையும் அப்படி அந்த மீனிங்கில் நம்ம பார்க்கணும். உடனடி தேவைக்கு ஒன்று நான் கேட்பேன் கொடு, இல்லையா நான் உடனே கோர்ட்டுக்கு போவேன், அதுதான் நம்ம அந்த அடிப்படையில் இதை பார்க்கணும். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்புலமாக பிஜேபி, ஆர்எஸ்எஸ். ஏன்னா ஆர்எஸ்எஸ் நம்ம ஏன் பேசுகிறோன்னா, ஆர்எஸ்எஸ் உடைய கரசேவகர் தான் ஆர்.என். ரவி. அவர் பிஜேபி இல்லை, அவர் ஆர்எஸ்எஸ்காரர். ஸோ ஆர்எஸ்எஸ் சொல்லி அவரை போட்டிருக்காங்க. அவர் அந்த சிந்தாந்தோடு சிந்துகிறார். ஏன்னா அவர் பேசுன எல்லாம் நம்ம மறந்துக்க மாட்டோம், திரும்ப நம்ம பேசணும்னு அவசியம் கிடையாது. அவர் திருவள்ளுவர் பேசுனதாக இருக்கட்டும், தமிழ்நாடை பற்றி பேசுனதாக இருக்கட்டும், பெரியார் அண்ணாவை பேசுனதாக இருக்கட்டும், அந்த மாதிரியான கால்டுவெல்டை பற்றி பேசுனதாக இருக்கட்டும், வள்ளலாரை பற்றி பேசுனதாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம மறந்துக்க மாட்டோம். அந்த புத்தி எங்கேருந்து வருதுன்னு கேட்காரு. அந்த ஆர்எஸ்எஸ்லேருந்து ட்ரைனிங் கொடுத்து அனுப்புகிறாங்க, அந்த அடிப்படையில் அவங்க இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு சித்தாந்த பிரச்சனைன்றது அங்கே தான் நிற்கிது. நம்ம தினம் இவங்ககிட்ட நம்ம சண்டை போட்டுன்னு இருக்கோம். அதனால் இந்த மாதிரியான ஊழல் பெருச்சாளிகள் வந்து நீங்கள் ஊழலை பொறுத்த வரைக்கும் அம்மையார் ஜெயலலிதா வந்து 23 வருஷம் போராடி சட்ட போராட்டம் நடத்தின கட்சி திமுக. அது யாரும் மறந்துருக்க முடியாது. திமுகவோட சட்ட போராட்டன்றது ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டெடியாக இருக்கும், வின் பண்ணும். அதுதான் ரொம்ப முக்கியம் திமுக. அது திமுக எந்த இடத்துலையும் தோக்காது. நீங்கள் ஓபிசி இடஒதுக்கீடு 20% வழக்கு கோர்ட்டில் வரும்போதும் சரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது ஆளுநருக்கு எதிரான வந்த தீர்மானத்தான சட்ட போராட்டமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் திமுக தெளிவாக இருக்கும். நீங்கள் அது மாதிரிலாம் நீங்கள் எங்கேயுமே இவங்களை விட்டுட்டாங்களோ அப்படின்ற ஃபீல்லாம் நீங்கள் வேணாம். முதல் பிரச்சனை எது, வரும்போதே கொரோனாவோடு வரும், அந்த பிரச்சனையை பார்க்கணும், வேலைவாய்ப்பு பார்க்கணும், கல்வியை பார்க்கணும், சுகாதார கட்டமைப்பு எவ்வளோ பெரிய பிரச்சனையை விட்டு போனாங்கன்னு பார்க்கணும், நிதி சுமை எந்த அளவுக்கு இருந்ததுன்னு நம்ம பார்க்கணும். எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துக்கிட்டே வரும்போது எதையும் பார்க்கணும், ஒன்றும் பிரச்சனை. ஆனால் இது என்ன, பொறுமையாக கூட செய்வோம், ஒன்றும் பிரச்சனை, ஆனால் செய்வோம், மாற்றமே கிடையாது. உங்களுக்கு அந்த சந்தேகமாக விட்டுருவாங்களோன்ற எண்ணம் மட்டும் உங்களுக்கு எந்த காலத்தில் வர வேண்டாம், சரிங்களா? அதனால் என்னோட ஆசை, உங்களோட ஆசை, வெகு விரைவில் பழைய ஊழல் பெருச்சாளிகள் அதிமுகவை சேர்ந்தவங்க
சிறைக்கு போவாங்கன்னு கவலையே படாமல் வெயிட் பண்ணி பாருங்கள். வெயிட் பண்ணுறேன். நிறைய டைம் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். நல்லது, நன்றி. நன்றி.